தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். வாழ்வியல் ஜோதிடம் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக தனிமனித வாழ்விற்கு தேவையான உடல் நலம், மனநலம், செல்வ வளம் ஆகியவற்றை அடைவதற்கு உண்டான வழிவகைகளை ஜோதிட ரீதியாக நாம் காண இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று சிம்மலங்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மனவளம், செல்வ வளம், தனவரவு ஆகியவைகளை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். பொதுவா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 3 வகையா இருக்குது. சரலங்கனம், ஸ்திரலங்கனம், உபயலங்கனம் அப்படின்னு 3 விதமா லக்னங்கள் இருக்கு. அந்த வகையில சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திரலங்கனம் என்ற வகையை சார்ந்தது. சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி. இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு அதிதேவதைன்னு எடுத்துக்கிட்டா சிவன். இந்த சூரியன் அதிபதியா இருக்கிற இந்த சிம்ம லக்னத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய இடம் மனஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி தான் சிம்ம லக்னத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அந்த கன்னி ராசிக்கு கிரக அதிபதினு எடுத்துக்கிட்டா புதன் பகவான் தான் கன்னி ராசியுடைய கிரக அதிபதி. இந்த புதன் பகவான் தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்குற ஒரு கடவுள்னே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். புதன் தான் இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. யாருக்கு? சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அந்த 2ஆம் அதிபதின்னு சொல்ற புதன் பகவானுக்கு அதிபதி யாரு? அதிதேவதை மகாவிஷ்ணு தான் புதன் கிரகத்துக்கு உடைய அதிதேவதை. அதனால சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும்னா புதன்கிழமை காலை 6 to 7 உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாளை நீங்க வழிபட உங்களுக்கு எப்பயுமே சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பண வரவும், தனவரவும், செல்வ வளமும் அதிகரிக்கும். அப்புறம் நீங்க பெருமாள், தாயார் 2 பேருமே வணங்கணும். 2 பேருமே வணங்கிட்டு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விஷ்ணு பகவானுக்கு, பெருமாளுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபட்டா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். வாசிப்பெயர் வைத்து நீங்க புதன் பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய பணப்பெட்டி, பர்ஸு, வேலை செய்யற இடம், வியாபாரம் செய்யற இடம், இந்த இடத்துல எல்லாம் நீங்க பொதுவா பெருமாள், மகாலட்சுமி தாயார் 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை வச்சு வழிபடுவது நல்லது. உங்க பர்சலையே கூட பெருமாள், மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வச்சு தினசரி அதை பார்த்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. நீங்க சிம்ம லக்னக்காரங்க உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரவை கொடுக்கும் தனஸ்தானம் செயல்படுவதற்கு பச்சை நிற உடைகளை அடிக்கடி பயன்படுத்த ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்க எப்பயுமே யூஸ் பண்ற கர்ச்சீப்பு ஒரு பச்சை கலர்லயே வச்சுக்கோங்களேன். பச்சை கலர் கர்ச்சீப்பு வச்சுக்கிட்டு அதை நீங்க யூஸ் பண்றப்பே அந்த 2ஆம் இடம் உங்களுக்கு எப்பயுமே செயல்படும். அப்புறம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதனுடைய உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பித்தாளை வருது. நீங்க நீர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டம்ளர், சொம்பு இதெல்லாம் பித்தாளையில சொம்புலையோ டம்ளர்லையோ தண்ணி எடுத்து வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் அதுலேயே ஒரு புதனுடைய சக்தியை நீங்கள் கிரகிக்க முடியும். புதன் வாகனம் எதுன்னு எடுத்துக்கிட்டா குதிரை. அதனால குதிரை இருக்கிற போட்டோவை வச்சு கூட நீங்க அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வரலாம். சிம்ம லக்னக்காரங்க புதன்கிழமை புதன் ஓலையில உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தாங்கன்னா அந்த ஜோதிட நண்பர்களுக்கு நீங்க ஒரு பஞ்சாங்க புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, பேனா வாங்கி கொடுக்கறது, அவங்க ஏதாவது விருப்பப்பட்டு ஒரு புத்தகம் வாங்க விரும்பினாங்கன்னா ஜோதிட சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க வாங்கி உங்க ஜோதிட நண்பர்களுக்கு அன்பளிப்பாக கூட கொடுக்கலாம். அதன் மூலமா உங்களுக்கு
புதன் பகவானுடைய உங்களுடைய தனஸ்தான அதிபதியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டா சிம்மளம் கணக்காரங்க புதன் அதிபதியா இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், சிறுவர்கள் இவங்களுக்கு நோட்டு புக்கு, வாய்ப்பாடு இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்து உதவி செய்யலாம். கல்வியில பணம் கட்ட முடியாம இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டுறது, உதவித்தொகை கொடுக்கறது, அவங்களுக்கு அப்பப்போ நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கூட செய்யலாம். அப்புறம் புதன் பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய திருநங்கை சகோதரிகளுக்கு அவங்க ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண உதவி கொடுக்குறது, அவங்களுக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய துணிகளை அன்பளிப்பா கொடுத்து அவங்க அன்பா நடந்துடுவது, இது எல்லாமே செஞ்சா அவங்க உங்களுக்கு தனஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஆட்சிகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய விஷயமா இருக்கும். சிம்மளம் கணக்காரங்களுக்கு புதன் பகவான் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால புதன் கிரகத்தை குறிக்கக்கூடிய கம்ப்யூட்டர், லேப்டாப், டேபு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருள்கள் உங்க வீட்டில் ஏதாவது ரிப்பேரா இருக்குது, பழுதடைஞ்சிருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க உடனே சரி செஞ்சு யூஸ் பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ரிப்பேர் ஆனதையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட புதன் கிரகம் உங்களுக்கு முடக்கமாகி சிம்மளம் கணக்காரங்களுக்கு உங்க தனஸ்தானம் முடக்கமாகிடும். அதனால இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இருந்ததுன்னா, பழுதடைந்த பொருள் இருந்தா அதை நல்லபடியா ரிப்பேர் செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா அதை கொடுத்துட்டு வேற புதுசு வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் சிம்மளம் கணத்துல பிறந்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதனை குறிக்கக்கூடிய பொருள்களான புத்தகங்கள் எல்லாம் உங்க வீட்டுல பழைய புக்கெல்லாம் ரொம்ப கிழிஞ்சு போய் கரையான் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நல்ல புது புக்கா வாங்கி அடுக்கி வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதன் யாரை குறிக்கிறாரு? தாய் மாமனை குறிக்கிறாரு. நீங்க உங்க தாய் மாமன் அடிக்கடி பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, மாமன், மச்சான் இவர்கிட்ட எல்லாம் ஒரு அன்போடு இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதன் அப்படின்னா நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால சிம்மளம் கணத்தில் தந்த நண்பர்களை நீங்கள் முதல் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய உங்கள் நண்பர்களை நல்ல விதமாக நடத்துவதும், அவர்களை கண்ணியமாக நடத்துவதும், அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்வதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்கள் மனம் போனக்கூடிய வகையிலோ, நண்பர்களுடைய மனம் நோகக்கூடிய வகையிலோ, பின்படக்கூடிய வகையிலோ, அவர்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ எந்த விதத்திலும் நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுடைய தனஸ்தானத்தை முடக்கிவிடும். அதனால நண்பர்களுக்கு உண்மையா இருங்க, அன்பா இருங்க, பண்பா இருங்க. அது புதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும், பணம் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் சிம்மளம் கணக்காரங்க, பத்திரிகை துறைகளில் இருக்கக்கூடிய நிருபர்கள், டிவியில் இருக்கக்கூடிய நிருபர்கள், ஜோதிடர்கள், அக்கௌண்டண்டா இருக்கிறவங்க, சிஏவா இருக்கிறவங்க இவங்ககிட்ட எல்லாம் நல்ல ஒரு நட்போட இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. அடிக்கடி உங்க ஊரில் இருக்கக்கூடிய புத்தக கடை, பத்திரப்பதிவு அலுவலகம், ஸ்டேஷனரி கடை, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஆடிட்டர் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய தனஸ்தான அதிபதியான புதனுடைய ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தன வரவு அதிகரிப்பதற்கு இது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களில் யாராவது ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அப்பப்போ அவங்கள பாருங்க, அன்பா இருங்க, ஆலோசனை பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணுங்க. அப்புறம் புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நிலத்தரகர்கள், கமிஷன் ஏஜென்ட்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் இருக்கு, ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா நல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வயல்வெளி சார்ந்த இடங்களுக்கு போங்க. அங்கே நல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு பார்த்து பச்சை பசையில் வயல்வெளி இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. ஏன்னா கன்னிராசிங்கிறது வயலை குறிக்கக்கூடிய அந்த சிம்மலங்கணக்காரங்க இந்த வயல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு புதனுடைய ஈர்ப்பு சக்தி நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உங்களுடைய
சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு பேங்க்ல வந்து அமௌண்ட் கட்டணும், டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் வந்து இந்த புதன் ஓரை நேரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பண வரவும் தன வரவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் வாரியில் வந்து நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது எல்லாத்தையுமே வந்து புதன் வாரியிலே செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து இன்னும் உங்களுடைய புதனை நல்லா நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற ஒரு போட்டோ, விநாயகர் எழுதுற மாதிரி ஒரு சில உருவெல்லாம் இருக்கும், போட்டோ, இந்த பொம்மையெல்லாம் கூட செஞ்சு விற்கிறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து உங்க டேபிள் வச்சுக்கிட்டு அப்பப்ப அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா வந்து சிம்மலங்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேல நாம இப்ப சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சா எனக்கு காசு கிடைக்குமா, பணம் வருமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நாம் இது எதுக்காக செய்யறோம்? நீ எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நாம வந்து உங்களுடைய புதன் என்ற இந்த பணத்தை தரக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு செயல்படுத்துவதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இதை ஒரு 48 நாட்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு வரணும். அப்படி நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த செயலானது புதன் என்ற கிரகத்தில் இருந்து வரும் சக்தியை வந்து ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய மனிதனின் ஸ்தூல உடலுக்கும் உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஆரா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி, ஆறாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் புதன்கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் நல்லா கனெக்ட் ஆகிடும். அப்படி புதன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய ஃப்ரீக்குவன்சி கூட உங்களுடைய ஆறாவுடைய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆகிறப்ப நீங்கள் எதிர்பார்க்காத தன வரவு, செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் என்ன வகையான ஒரு மாற்றம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான ஒரு வழிவகைகள் பிறக்கும். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்பர், ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும். அதனால ஒரு தொடர்ச்சியாக 48 நாள் இதை செய்யுங்க. மாசத்துல ஒரு நாள் செஞ்சுட்டு எப்படி ஒரு சொன்னது நடக்கல அப்படின்னு கேட்கறது, தொடர்ச்சியாக 48 நாள் செஞ்சுட்டு இதற்கு முன்பு எப்படி இருந்தது, இதை செய்த பிறகு என்ன முன்னேற்றமும் பணவரவும் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நம்மளுடைய இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நான் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் ஜோதிட சிறன்மணி ஹீலர் சுப்பிரமணியன். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். அனைவரும் உடல் நலம், மனவளம், ஆரோக்கியம், செல்வவளம் பெற்று வாழ்வாங்கு வாழட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.